வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஐனமைப்பு தகவல். பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி அப்படின்ற மாதிரியான ஒரு தொகை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த தொகையானது ஒவ்வொரு மாதமும் மேக்ஸிமம் 1ஆம் தேதி வழங்கப்படும் அல்லது 5ஆம் தேதிக்குள்ளே அந்த தொகை வழங்கப்படும். அடுத்து அக்கௌண்ட்டில் அந்த தொகை வாங்காதீங்க, 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அந்த தொகை கிடைக்கும். அடுத்து 2-3 மாதம் வாங்காதவங்க கூட மொத்தமாக அந்த தொகையை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அந்த தொகையானது ரூ. 1000லேருந்து ரூ. 1,00,000 வரைக்கும் வழங்கப்படும். ஓகே, நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் விருப்பப்படுறீங்க அந்த தொகையை வாங்கிக்கலாம், அல்லது எங்களுக்கு 50% போதும் அப்படின்றீங்க, அந்த தொகைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் அந்த தொகையை வாங்கிக்கிட்டு ஒரு சைன் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃபண்டாக திரும்ப கொடுக்கலாம், அதே அமைப்புக்கு கொடுக்கலாம். அல்லது நீங்கள் விருப்பப்படுறவங்களுக்கு உங்கள் பெயரில் அந்த தொகை வழங்கப்படும். ஓகே, இத்திட்டம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துக்குமே நான் வந்து செக் புக் எடுத்துகிட்டு போகணும், எல்லா நேரத்துலையும் புதினனை கூப்பிட்டு இவங்களுக்கு இந்த தொகை அவங்களுக்கு அந்த தொகை அப்படின்றது சொல்கிறதுன்றது சிரமம். ஓகே, நான் நிறையா பேருக்கு கேஷ் கொடுக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லா இடத்துக்கும் கேஷ் கொண்டு போகிறதும் சிரமம். அதனால தான் ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இந்த தொகை எல்லாமே தேவ் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்கிங் சிஸ்டத்தில் இயங்கும். ஓகே, எல்லாமே ஓரளவு தோதாச்சு அப்படின்றப்போ அந்த தேவ் பேங்க்கானது மற்ற எல்லா பேங்குக்கும் என்ன தொகையோ அந்த தொகையை வழங்கும். ஓகே, இந்த ஐனமைப்பு தான் இந்த தொகையானது நிர்ணயிப்பாங்க. ஓகே, எல்லாருக்குமே விண்ணப்பப்படி வழங்கப்படும். யாருக்கு அந்த தொகை தேவையோ அந்த தொகை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, சில நேரத்தில் சில பேருக்கு கேஷ் கொடுக்குன்னு நினைப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் காலதாமதம் ஏற்படலாம், அல்லது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படலாம், அல்லது யூனிவர்சல் லெவலில் அல்லது எர்த் லெவலில் ஏதாவது ஒரு எரராக கூட இருக்கலாம். அதுக்காக தான் நான் பொதுவாக ஒரு தொகையை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்து இதனால் எனக்கு ஒரு சுதந்திரம். ஓகே, எர்த்தை பொறுத்த வரைக்கும் 800 கோடி பேர் இருக்கீங்களா, உங்களுக்கு தேவையான எல்ஐசி தொகை ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். ஓகே, அதனால் நமக்குள்ள ஒரு டீலிங். அடுத்து ஒரு நன்கொடை மாதிரி தான். ஓகே, ராஜாவானவர் தன்னுடைய மக்களுக்கு ஒரு நன்கொடை தொகையை வழங்குகிறார். ஓகே, அடுத்து சமாதானம், சமரசம், பண்பு. ஓகே, சரி, ஐனமைப்பு 1000 ட்ரில்லியன் ஏடிஎஸ் தொகை உங்களுக்கு நான் வழங்குறேன். ஓகே, நீங்கள் எழுதிக்கிங்க. ஓகே, அந்த தொகையிலிருந்து யாராருக்கு எல்ஐசி தொகை தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இத்தொகையானது ஒரு லைஃப் டைம் ஃபண்டு. ஓகே, அடுத்து புதின் நீங்களும் எழுதிக்கிங்க. அடுத்து அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் அந்த அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ தொகை தேவைப்படுதோ அந்த தொகையை உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே, அடுத்து எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதே சமயத்தில் மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றதுலேயும் ஒரு சமநிலை அப்படின்றது தேவை. ஓகே, அடுத்து ஒரு பண்பான பக்குவமான ஒரு நேர்த்தியான சமுதாயம், வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் ஒரு செழுமை, ஒரு செம்மை, மேன்மை. ஓகே, சரி, நன்று. டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், குட் ஜாப். ஐ கால் யூ லேட்டர். பாய்.